இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம். கடை உரிமையாளர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. துர்நாற்றம் வீசும் அரசு பொது மருத்துவமனையின் அவல நிலை, நோயாளிகள் கடும் அவதி. பதற்றமான சூழ்நிலையில் காலாப்பட்டு மத்திய சிறை, காவல்துறையினரின் அதிரடி ஆய்வால் பரபரப்பு. தேர் திருவிழாவில் கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி, சட்டப்பேரவை வளாகத்தில் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே சாலையோரம் இருந்த ஆக்கிரமிப்புகளை அதிரடியாக அகற்றிய நகராட்சி ஊழியர்களிடம் கடை உரிமையாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தலைமை செயலகம் அருகே சாலையோரத்தில் 5க்கும் மேற்பட்ட கடைகள் கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது. இதனிடையே நகராட்சிக்கு சொந்தமான சாலையோரத்தை ஆக்கிரமித்து கடைகள் கட்டப்பட்டதாக நகராட்சிக்கு புகார்கள் சென்ற நிலையில் நகராட்சி அதிகாரிகள் பலத்த காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கடைகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு இடிக்க தொடங்கினர். அப்போது கடையின் உரிமையாளர்கள் கடையை விட்டு வெளியே வராமல் நகராட்சி ஊழியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களை வெளியேற்றி கடையை இடித்து தள்ளினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகும் அவல நிலை அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரியை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் இருந்தும் ஏராளமான நோயாளிகள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகின்றனர். இங்கு சிகிச்சைக்காக பதிவு செய்யவும் மருந்துகள் வாங்குவதற்காகவும் நீண்ட வரிசையில் நோயாளிகள் காத்திருக்கின்றனர். அப்போது மருத்துவமனையில் உள்ள கழிவறைகள் சரியான பராமரிப்புகள் இல்லாததால் மருத்துவமனை முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். முகத்தை மூடிய போதும் துர்நாற்றம் தாங்காமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு சுகாதார சீர்கேடு நிறைந்த பகுதியாக மருத்துவமனை மாறி மேலும் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுத்தும் அபாய நிலையில் உள்ளது. ஏழை எளிய பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் பயன்பெறும் வகையில் சட்டப்பேரவை அருகே உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையை சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் அங்கு பணிபுரியும் மருத்துவர்களும் மருத்துவமனை சுகாதாரம் குறித்து அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களும் மருத்துவமனையின் தூய்மையை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் காவல்துறையினர் திடீரென அதிரடி சோதனையில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அவற்றை தடுக்க காவல்துறையினரும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் ஆங்காங்கே குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களுக்கு காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள குற்றவாளிகளுக்கு தொடர்பு உள்ளதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. மேலும் சிறையில் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்றவாளிகள் வெளியில் உள்ளவர்களுடன் தொலைபேசி மூலமாக பேசுவதாகவும் அவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக உள்ளதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சிறையில் காவல்துறையினரின் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. இருந்தபோதும் காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள ரவுடிகள் சிலர் தொலைபேசி வாயிலாக புதுச்சேரியில் உள்ள தொழிலதிபர்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு தொடர்பு கொண்டு மாமூல் கேட்டு மிரட்டல் விடுவதாக பல்வேறு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 4 காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட காவலர்கள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் இந்த அதிரடி நடவடிக்கையால் சிறைத்துறை வளாகத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் கொலை செய்யப்பட்ட பழங்குடியினரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிதி உதவித்தொகை வழங்கினார்.
புதுச்சேரி அருகே வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவில் தேரோட்டம் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது திருவிழாவில் சிதம்பரம் கீரப்பாளையம் நரிக்குறவர் காலனியை சேர்ந்த வள்ளிமலை என்பவர் பொருட்களை விற்றதாக தெரிகிறது. அப்போது அவருடன் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதில் வள்ளிமலை உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி உதவி அளிக்கும் திட்டத்தின்படி 4,42,000 ரூபாய்க்கான காசோலை வள்ளிமலை குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி காசோலையை வள்ளிமலை மகன் மாவீரனிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார், துறையின் இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெண் உட்பட 6 பேரிடம் ஒரே நாளில் 3,45,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியை சேர்ந்தவர் அஸ்வினி. இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேரத்தில் ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். அதை நம்பிய அவர் 2,04,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். அதேபோல திருபுவனை பகுதியை சேர்ந்த மோனிகா என்பவர் 24,000 ரூபாய் ஆன்லைன் மூலமாக அனுப்பி ஏமாந்துள்ளார். தொடர்ந்து தன்வந்திரி நகரை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் அயோத்தியில் தங்குவதற்கு ஆன்லைன் மூலம் விடுதியை தேடி அதில் ஒரு நபரிடம் பேசி விடுதி அறையை புக் செய்து கொடுக்க ராஜ்குமார் 49,000 ரூபாய் அனுப்பி அந்த மர்ம நபரிடம் ஏமாந்துள்ளார். மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆஷிக்கிடம் 45,000 ரூபாய், பிள்ளைச்சாவடியை சேர்ந்த சேரன் 10,000 ரூபாய், முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த ராஜீவ்காந்தி 13,000 ரூபாய் மர்ம நபரிடம் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து 6 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த மாணவிக்கு மேல் படிப்புக்காக கல்வி ஊக்கத்தொகை வழங்கிய அருண் சர்மா தொண்டு நிறுவனத்திற்கு மாணவியின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் 6 மாதத்திற்கு முன்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தங்களை அணுகினால் படிக்க வைத்து வெற்றி பெற முழு உதவி செய்வதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ்குமார், பூங்குழலி ஆகியோரின் தம்பதிகள் மகள் சாதனா, அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குநர் ஐஜி வீரராகு, டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோரை தொடர்பு கொண்டு உதவி கோரியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மாணவி சாதனாவை தனியார் கோச்சிங் சென்டரில் நிதி உதவி வழங்கி படிக்க வைத்தனர். மாணவி பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் அந்த மாணவி மேல் படிப்பிற்கான கல்வி ஊக்கத்தொகையை அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குநர் ஐஜி வீரராகு, டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கி பாராட்டினர். மாணவியும் தனது குடும்பத்தினருடன் நன்றி தெரிவித்தார். உடன் ஊர் முக்கிய நிர்வாகிகள் இருந்தனர். புதுச்சேரியை சேர்ந்த செவிலியருக்கு சிறப்பாக பணியாற்றியதற்காக மத்திய அரசின் பிளாரன்ஸ் நைட்டிங்கல் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். நாடு முழுவதிலும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறப்பாக பணியாற்றும் செவிலியர்களை தேர்வு செய்து அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் பிளாரன்ஸ் நைட்டிங்கல் விருதை மத்திய அரசின் சுகாதாரத்துறை வழங்கி வருகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கல் விருதுக்கு புதுச்சேரி செஞ்சி சாலையை சேர்ந்த கிராமப்புற செவிலியர் விஜயகுமாரியை தேர்வு செய்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடந்த 28 ஆண்டுகளாக கிராமப்புறங்களில் பணியாற்றி வரும் விஜயகுமாரி தற்போது தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிராமப்புற செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது பணியை சிறப்பாக செய்ததுடன் இரத்த தானம், கண்தான விழிப்புணர்வு, கர்ப்பிணிகள் மற்றும் பிரசவித்த தாய்மார்களுக்கு தேவையான விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான விழிப்புணர்வு உள்ளிட்ட செயல்பாடுகளில் தங்களது பங்களிப்பை சிறப்பாக செய்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6,825 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 930 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.